எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி, கடகராசிய பொறுத்தவரைக்கும் அவசரமே காட்ட மாட்டீங்க. பொறுமைய கடைபிடிக்கிறவங்க. கோபத்த குறைச்சுக்கிட்டு, விவேகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லார்கிட்டயும் எளிமையா பழகிடுவாங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. யாரு என்னன்னு தெரியாம ஒரு கூட்டத்துல இவங்க இருந்தாலும், மத்தவங்களுடைய கவனத்த ஈர்க்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலிங்க. ரொம்ப அழகாவும் இருப்பாங்க. இவங்க பேச்சுக்கு மட்டுமே பல பேர் அடிமையா இருப்பாங்க. சொல்லப்போனாக்க, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கூட, அந்த கல்யாண வீட்ல பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட ஆளுங்க இருக்காங்களோ இல்லையோ, அந்த கடகராசிக்காரங்கள சுத்தி ஆளுங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்த அவ்வளோ கலகலப்பா வச்சிருப்பாங்க. குறிப்பா யாராவது இவங்க கிட்ட கஷ்டம்னு வந்தா, அவங்க அந்த கஷ்டத்த மறந்து போகக்கூடிய அளவுக்கு அவ்ளோ ஆறுதலா இருக்கக்கூடியவங்க. ஆறுதல் மட்டும் இல்லைங்க, அவங்க வாழ்க்கை நிலைய மாத்தக்கூடிய அளவுக்கு உதவி செய்யறதுக்கும் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. மத்தவங்கள வளர்த்து விட்டு இவங்களும் வளரணும்னு நினைக்கிறதுல கடகராசிய விட்டா ஆட்களே கிடையாது. தாய் உள்ளம் கொண்டவங்க, தாய விட மேல அன்பு காட்டவும் கடகராசிக்கு தெரியுங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. இவங்களால தான் கிட்ட இருக்கிறத மறைக்கவே முடியாது. குறிப்பா இவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்து, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வாழணுங்கிறதுல கடகத்திற்கு பேரானந்தங்க. ஆனா மத்தவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னாக்க, யாருக்கும் குடுக்காம தனக்கே வச்சுக்கிட்டு சந்தோஷப்படணும்னு நெனைப்பாங்க. ஆனா இவங்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுக்கு குடுத்தா மட்டும் தான் இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த நம்முடைய கடகராசிக்கு, இந்த ஜனவரி மாதத்துல ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுது. அதாவது கடவுள் படைத்த பொக்கிஷங்க நீங்க. உங்களால பல பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. ஆனா, இப்ப வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நெறைய இடங்கள்ல இருண்டு போய் தான் இருக்கு. அதையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரது இந்த ஜனவரி மாதங்க. அப்படி என்னங்க இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. 4 கிரகங்களுடைய பலம் தாங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாமா? உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல சிறப்பு பலன்கள் என்ன இருக்க போகுது அப்படின்னா, உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு, உங்கள விட்டு விலகி போன நண்பர்கள் நெருங்கி வருவாங்க. கடகத்த பொறுத்தவரைக்கும் நட்புங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். உங்கள விட்டு போனவங்கள நெனச்சு ரொம்ப நாள் வருத்தப்பட்டுருப்பீங்க. அந்த பழைய நட்பு திரும்ப கிடைக்கும். அதே நேரத்துல பண விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்க பணமே வந்து வெளியில குடுத்துட்டு, அது வராம தவிச்சிருப்பீங்க. உங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கு. அந்த தேவைகளையும் குறைச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. கடன் வாங்கி குடுத்துருப்பீங்க. அந்த பணம் இப்ப உங்க கைக்கு சீக்கிரமா வந்து சேரும். அதே மாரி இனிமேலுக்கு யாராவது கடன் குடுக்குறோம், பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப கடகராசிக்காரங்க கவனமா இருந்துக்கோங்க. நீங்க உதவி செய்றதுங்கிறது கட்டாயம் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. அவங்களுக்கு உண்மையான உதவியே இருக்காது. ஏன்னா, அவங்க உங்கள ஏமாத்தி தான் வாங்கிட்டு போறாங்க. பொய் பித்தலாட்டம் மட்டும் தான் உங்கள சுத்திக்கிட்டு இருக்கு. அத வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள பொறுத்தவரைக்கும், பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல வரும். வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். குறிப்பா வியாபார தலங்கள்ல உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயருங்க. அடுத்த குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும், அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட இணக்கமான சூழ்நிலை உருவாகும். தம்பதிகளுக்கிடையே அன்பு அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். ஓகேங்களா? அடுத்து கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் காதல் விவகாரத்துல அவசரம் காட்டாதீங்க. முதல்ல கடமைய பண்ணுங்க. பின்னாடி வந்து யோசிச்சு அத பண்ணிக்கலாம். அதாவது தன்னோட தொழில விட்டு நீங்க காதல்ல அவசரம் காட்டிட்டீங்க அப்டின்னா, தொழில இழக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல தொழில்ல வந்து நெறைய வாய்ப்புகள இழக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் யோசனை ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து மாணவ, மாணவிகள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய அறிவுரைல ஏற்று நீங்க நடந்துப்பீங்க. அதன்படி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, நல்ல மதிப்பெண்களையும் பெற முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பொதுப்படியா சொல்லணும்னாக்க, பரிகாரம் அப்படிங்கிறது காஞ்சி காமாட்சின்னு நெனச்சு வீட்ல வெள்ளிக்கிழமைகள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்ய ரொம்ப நல்லதுங்க. இல்ல முடிஞ்சதுனாக்க, ஒரு முறையாவது இந்த வருஷத்துல காஞ்சி காமாட்சியுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவருடைய தரிசனத்தினால உங்க வீட்ல சுபிக்ஷம் இருக்கும். தடை, தாமதங்கள் விலகும். அதாவது ஒரு மாதிரி வறண்டு போன வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? பொது பலன்களே பரவால்லம்மா. நல்லா தான் இருக்குன்னு இப்ப யோசிப்பீங்க. இப்போ நான் தெளிவான விளக்கம் சொல்லட்டுமா? உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அதை தாண்டி இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க? இதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமையும். அப்படி பார்க்கிறப்ப கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம். உங்களுக்கு கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில சந்திர பகவான் இருக்காரு. உங்களுடைய அதிபதி. அவர் கூடவே செவ்வாய் பகவான் கூட்டணியில இருக்காரு. அடுத்ததா தைரிய, வீரிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு. ருண, ரோக ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு. கலத்திர ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும், பாக்கியஸ்தானத்துல ராகு பகவானும் இருக்காங்க. அடுத்து லாபஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரகத்துல இருக்காரு. சோ இந்த கிரக நிலையை தாண்டி கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்கா, ஆல்ரெடி இந்த மாதத்துல 1/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ருண, ரோக ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. இவரை தொடர்ந்து வரக்கூடிய 14/1/2025 அன்னைக்கு ருண, ரோக ஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் கலத்திர ஸ்தானத்துக்கு மாற போறாரு. 3வதா 18/1/2025 அன்னைக்கு ராசியில இருந்து செவ்வாய் பகவான் அயன, சயன போகஸ்தானத்துக்கு மாறப் போறார். இதுக்கு அடுத்ததா
மாசத்துல இறுதி நாட்களான 28/1/2025 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாறப் போறாரு. கிரக நிலை, கிரக மாற்றத்தை பொறுத்து. இந்த மாதம் அப்படிங்கிறது கடகத்திற்கு யோகமான பலன்களை கொடுக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது. இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் கடகம் கரெக்ட்டா இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. எங்க தெரியுமா? பேச்சு. பேச்ச மட்டும் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நன்மைகள் அதிகமா கிடைக்கும். "ஏன் மேடம் நாங்கலாம் பேசக்கூடாதா?" அப்படின்னு இப்ப சண்டைக்கெல்லாம் வந்துராதீங்க. நீங்க பேசலாம். மனசுல பட்டத வெளிப்படையா பேசுறீங்க. ஒளிவு மறைவு இல்லாத பேசுறீங்க. இடம், பொருள் ஏவல் தெரியாம பேசுறீங்க. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறீங்க. இத மத்தவங்க நல்லா வச்சு யூஸ் பண்ணிடுறாங்க. இதனாலவே நெறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டுருக்கீங்க, அவமானப்பட்டுருக்கீங்க, நெறைய விஷயங்கள இழந்திருக்கீங்க. இப்போ வரைக்கும் உண்மையான பாசம் கூட கிடைக்காம ஏங்கியிருக்கீங்க. ஏங்க நம்ம சொல்றது உண்மை நினைச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இல்ல மறுப்பு தெரிவிக்கிறதுனாலே அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஆனா கடகத்த பொறுத்தவரைக்கும் கஷ்டம்னா கஷ்டம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்படியே இவங்க மனச தொறந்து பார்த்தோம்னாக்க ரணரணமா பல பேருடைய துரோகம் தான் இருக்கும். இல்லையா? கடகத்துடைய கவலைகளை மறக்க மூஞ்சில வேணா சிரிப்பு இருக்கும். இவங்க இருக்கக்கூடிய இடத்துல மத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் உண்மையான ஒரு உறவு கூட இவங்க பார்த்ததும் இல்ல. இனி பார்க்க போறதும் இல்ல. சோ உங்களுக்கு நீங்க தான் உங்களுக்கு கடவுள் தான். அத மட்டும் மனசுல நிறுத்தி நிதானிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்கள கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. யாருக்கும் உதவி செய்றேன்னு போயிட்டு இனிமேல நிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கைய பார்க்கறது சிறப்பான விஷயம். ஏன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நெறைய அதிர்ஷ்ட பலன்களை கொண்டு வரப்போகுது. கரெக்ட்டா உங்களுக்காக பயன்படுத்துங்க. சரிங்களா? அதே மாரி எத பேசினாலும் சரி, வார்த்தைகள நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். அடுத்து ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கும். அதுவே கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதோ அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, கடகராசிகளுக்கு வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பொன், பொருள் சேர்க்கை இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள வரும். நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பணவரவு அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கும். உங்க மேல இத்தனை நாட்களாக வீண் பழி சுமத்திக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த வீண் பழி மாறப்போகுது. இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசியை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும். பழைய பாக்கிகள் கூட இப்ப வசூலாகும். அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். அதே மாரி வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே, வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கைகூடி வரும். அதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் மறையும். அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு யார பத்தியும் எதுவும் நீங்க பேசிறாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு மட்டும் இருந்தா போதும். நன்மைகள் அதிகமா கிடைக்கும். இப்போ கடகராசியோட வீக்னஸ் எங்க தெரியுங்களா? இப்ப இவங்க யாராவது ஒருத்தங்க பேசுறாங்க. அவங்க கஷ்ட நஷ்டத்த சொல்றாங்க அப்டின்னா, இவங்களுக்கு ஆதரவா அவங்க பேசுவாங்க. ஆனா இவங்க கிட்ட ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க போயிட்டு, "உன்னை இவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க" கடகத்த மாட்டி விட்டு போயிடுவாங்க. கடகத்த தலையும் புரியாது, வாலும் புரியாது. புரியுதுங்களா? ஆனா கடகத்த ஏத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா நெறைய பகை வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கடகராசிக்காரங்கள பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் உதவின்னு போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கே பல பேர் உதவி செய்யணும். செஞ்ச வரைக்கும் போதும். இனியாவது உங்களுக்கான வாழ்க்கையை கட்டமைச்சுக்கோங்க. அதே மாரி குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி நெறைய முடிவுகள எடுங்க. அது நன்மைய கொடுக்கும். பிள்ளைகள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அதுவும் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்குலாம் இப்ப மதிப்பு கிடைக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் பண வரத்து அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கும். வீண் பேச்ச மட்டும் குறைச்சுக்கோங்க. அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்கள பொறுத்தவரைக்கும் வீண் விவகாரங்கள தலையிடாம ஒதுங்கி நிற்பது ரொம்ப நல்லது. மத்தவங்களுக்கு உதவுறேன்னு போனீங்கனாக்க, அது ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வேணான்னு தான் சொல்றேன். இல்ல நான் உதவி செஞ்சே ஆகணும்னாக்க, பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. மத்தபடி மனசுல மகிழ்ச்சி உண்டாகும். படிப்படியான வளர்ச்சி இருக்கும். நெறைய உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது. அரசியல் துறையில இருக்கிறவங்களும் உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சேரும். மேலிடத்துல உங்கள பத்தின நல்ல மதிப்பு போகும். ஸோ திருப்திகரமா இருக்கும். சொல்லப்போனா பதவிகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். நெறைய உழைப்பீங்க. உயர்வை அடைவீங்க. தொண்டர்கிட்டயும் உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்கும். பாடங்கள் அதிக கவனத்தோட படிப்பீங்க. அதிக மதிப்பெண்களையும் பெறுவீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்மளுடைய கடகராசிக்கு பொது பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாமா? புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் குழந்தைகளால நன்மை பெறுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். மனசுக்கு அமைதி கிடைக்கும். எல்லா விதங்களையும் வெற்றிகரமா சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. பங்கு வர்த்தகத்துல கூட உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் பெண்கள் உதவியால உயர் பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால அனுகூலமான லாபம் கிடைக்க போகுது. அடுத்த பூசம் நட்சத்திரம் அனைத்து விதங்களையும் நன்மைகளே பெறக்கூடிய காலகட்டங்க. ஏன்னா கிரகநிலையோட அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் மறைய போகுது. தொழில நல்ல வளம் பெருக்கும். குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வெளிவட்டாரங்களும் ஒரு பழக்க வழக்கங்கள் நன்மையை கொடுக்குங்க. அடுத்த ஆயில்யம் நட்சத்திரம் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். உடன்பிறப்புகளால உங்களுக்கு சந்தோஷம் உருவாகும். அவர்களுக்காக சில தியாகங்களை நீங்க செய்வீங்க. வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, பொன் பொருள் சேரும்.
அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இப்ப தீர்வு கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி, அவங்களுடைய நடத்தை வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெண்கள வந்து கட்டாயம் வந்துட்டு தங்க நகை வாங்குவீங்க. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டு பயணம் இருக்கும். அந்த பயணங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலன கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த நட்சத்திர பலன்களும் சரி, பொது பலன்களும் சரி, ரொம்ப அம்சமா இருக்கு. ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நீங்க ஜம்முன்னு தான் இருக்க போறீங்க. உங்கள ஒதுக்கி வச்சவங்க மத்தியில அவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல உயர்வான நிலைக்கு வரப்போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் திங்கட்கிழமை தோறும் தவறாம சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்குவதனால வெற்றிகள் தொடரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோன்னாக்க வளர்பிறை நாட்கள்ல திங்கள், புதன், வெள்ளி. தேய்பிறை நாட்கள்னு எடுத்துக்கிட்டாக்க திங்கள், புதன், வியாழன். இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. நல்லது நடக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க ஜனவரி மாதத்துல கடைசி நாளான 31ஆம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். மற்றபடி அம்சமா இருக்கு. ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு குறையும் இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோன்னாக்கா ஜனவரி மாதம் 12, 13 இந்த நாட்களையும் நீங்க வந்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். அதீத நன்மைகளை கொண்டு முடியும். இது பொதுவான வழிபாடு சொல்லியிருக்கேன். இதுவே நட்சத்திரங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவங்க திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இது பூசம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க வழிபாடு செய்யறது திருநள்ளாறு தர்பானேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும். அதுதான் ஆயில நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பரிக்கல் நரசிம்மரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும். எப்படி பார்த்தாலும் சரியா கடக ராசிக்கு 100க்கு 100% இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களுக்கும் மாற்று மருந்தை கொண்டு வந்திருக்கிற மாதிரி சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்க போகுது. கரெக்டாக பயன்படுத்துங்க. முன்னாடி சொன்னதுதான் கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கு. பேச்சுக்கள் நிதானம் இருக்கட்டும், செயல்பாடுகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாம பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10 ரூபாய் இருந்தாலும் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பேசவே கூடாது. பேச்சுலாம் கிடையாது. நீ வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி அடடா இவன் என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறான், இவன் என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறான்னு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கணும். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கு தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவங்கிற மாதிரி மறைச்சு வச்சு விஸ்வரூபத்தை வெளிக்காட்டுங்க. நல்லதே நடக்கும். தொடர்ந்து வெற்றி வகை சூடிக்கிட்டே இருப்பீங்க. மற்றவங்களாம் ஒதுங்கி நிற்க போகிறாங்க. மற்றவங்களுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. கை கட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பாருங்கடான்னு சொல்ற மாதிரி கடகம் இறங்கி வேலை பார்க்க போறீங்க. ஏறு முகத்தை அடைய போறீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.